ஏன்னா அந்த அம்மா என்ன அப்படி சொல்லிட்டு இந்த பேச்சு பேசுறாங்க? மகன் வந்தா சொல்லி கிளி கொடுக்குறாங்க, தேவையில்லாம சண்டை வந்துற போகுது. ஆமா ஆமா சொல்லி கொடுப்பாவ. எனக்கு சொல்லி கொடுத்துறோம் பாக்குறேன். நானும் சொல்லி கொடுக்கட்டுமே, அப்புறம் தெரியும் இந்த பூமா யாருன்னு. இருந்தாலும் பூமா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. நீ பண்றது எதுவும் சரியில்லை பத்துக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ அந்த அம்மையை பேசுறது. மருமகனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ. அப்புறம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க சொல்றியோ? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா எங்க அம்மாக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிடந்தா இதுதான் சாக்குன்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சொல்லுவியோ என் மருமக கறிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன்னு. வேணா போய் சொல்லு போ. ஏம்மா வாயே திறக்க விட மாட்டாங்களா அந்த பொம்பளைய. ஏம்மா உனக்கு என் மருமவ எவ்வளவோ பரவாயில்லம்மா. சின்னவ கூட ஏதோ இப்படி பேசுவா, இருந்தாலும் இந்த அளவுக்கு வாயே திறக்க விடாம என்ன வைக்க மாட்டாள். சரி அமைதியா இரு, உன் மருமகன் வராரு. வாங்க இப்போ வந்தியா? கொஞ்ச நேரம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல், எங்கள் அம்மா வந்ததுலேருந்து வேலைக்கு சாப்பாடு கிடச்சிது. எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. பூமா நம்ம வந்துட்டு சொல்லி ஏதாச்சும் எடுத்து வந்துருப்பேன்ல, ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஆமா, ஏன் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களோ? அவ இதெல்லாம் சமையல் செஞ்சுட்டு இருக்காவே, இப்பதானே நாங்க வந்தோம். அவ இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும், சம்மந்தி வந்திருக்காவே ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு. உங்க அம்மா சொல்ல மாட்டாவே, நான் சொல்லணுமோ? அட பாவியா, என்ன வேணும்னு வந்து கேட்டுச்சு அந்த பொம்பளை. அதை நல்லா ஏசி விட்டுட்டு இப்போ வந்து உங்க அம்மா தானே கேட்கணுங்க. இது என் மவளா? இது என்னம்மா நடிக்கா? இவளை நம்ம மருமவ கிட்ட சேர விடக்கூடாது. சின்னவா கெடுத்துருவான்னு வெளியே இருந்து வந்து இவளை கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ கூட சேர்ந்தான்னா என் மூத்த மருமக கெட்டு போயிடுவா. எப்படியாச்சும் இங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வீட்டை பார்த்து ஓடிடணும். இவளை வீட்டு பக்கம் சேர்த்தக்கூடாது. என்னத்த யோசனை தான் பலமா இருக்கு? என்ன எதுவும் பிரச்சனையா? லேசில் வர மாட்டீங்களா வீட்டுக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா பூமா வந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு மகன் வரேன்னு இருக்கான், கூப்பிட. நாளைக்கு கிளம்பி வந்துட்டுக்கங்க. வாயா, இப்பதான் வந்தியோ? ஆமாண்ணா, என்ன சமையல் செஞ்சியா? ஃபோன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. அத்தை வேலை வந்துட்டாவே. ஏற்கனவே சமையல் செஞ்சு முடிச்சுட்டேன். வரதுக்குள்ளவிய கருவாட்டு குழம்பு வச்சு தான் வச்சிருக்கேன். முட்டை வேணா ஆம்லேட் போட்டு கொடுத்து போனேன். சரி நீங்க எல்லாம் பேசிட்டு சாப்பிட வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாப்பிட போங்க. ஆமா, சம்மந்தி வந்திருக்காவ வீட்டுக்கு. ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டாவலாம் உங்க அம்மா. அதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு தராவலாம். அதுக்கு சாப்பிட எங்க அம்மா கிளம்பி வரணுமா. உங்களுக்காச்சும் கொஞ்சமா அறிவு வேணா? மாமியார் கறி வந்திருக்காவல, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ட்டு. எங்க அம்மா வீட்டுல போய் நான் அப்படி சாப்பிட்டுட்டு வரேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அம்மா வராவ, ஒரு நல்ல சோறு போட வேணா எங்க அம்மைக்கு. என்ன எங்க அம்மா சோத்துக்கு வழி இல்லாம உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காவே? ஏமா எனக்கு இருக்கிறது போதுமா, வீட்டுல இருக்கிறது. அப்படிலாம் நான் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். கறி மீன் எல்லாம் உள்ளது போதும் எனக்கு. சும்மா இதை போட்டு பேசி பெருசாக்கிட்டு கிடக்காதீங்க. நீங்க போங்க, என்ன சாப்பிட வரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவன் வேணும்னு சண்டை போட்டுட்டு கிடக்கா நம்மளை வச்சு. எம்மா இங்க இருந்து ஓடிடணும். முதல்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பயமால இருக்கு, எப்ப என்ன நடக்குமோன்னு. நல்ல காலம் அந்த பொம்பளை இவளை காட்டி கொடுக்காம போச்சு. ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இவளோட சேர்ந்து எனக்கும் உள்ள கேவலமா போயிருக்கும். என்னமா நீ? நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை வேணாங்க பெரிய இவா மாதிரி. அவர்கிட்ட சொன்னாதானே தெரியும். என்னடா தெரியும் அவருக்கு? தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியல. நீ பண்ற வேலைக்கு அந்த அம்மா வந்து நல்லபடியா தானே கேட்டுச்சு உன்கிட்ட, என்ன வேணும் ஏது வேணும்னு. அதை தான் சரி சொல்லல. அவர்கிட்ட எதுக்கு அதை போட்டு கொடுக்கா நீ? எதுவுமே உங்க அம்மா கேட்கலன்னு உன் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா எங்க போய் வச்சுப்பா உன் மூஞ்ச? நீ பண்ற வேலை என்னைக்கும் ஒண்ணு போல இருக்காது பாத்துக்க. என்னைக்கா சொன்னா நீ மாட்ட போறா. ஏதோ ஒரு நல்ல மனுஷன்றதுனால அமைதியா இருக்காரு. அதுக்கோசம் நீ ரொம்ப ஆடிட்டு கிடக்காத. வந்தவொன்னு சொன்னார்ல, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், எங்க அம்மா வேலைக்கு சோறு போடுறாவன். அதே அவர் சொன்னதே என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒத்த பொட்ட பிள்ளையும் செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்போ ரொம்ப பெரிய தப்பா போச்சு. இல்லை எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கா. அசிங்கப்படுத்துறா என்ன நீ சும்மா என்னையே ஏசிட்டு இருக்காதம்மா. இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். இல்லை அவ இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்காவே. அவங்க ராஜாகம் தான் நடக்குது. இங்க நான் என் பாட்டுக்கு அமைதியா எல்லாம் இருந்துட்டு இருக்கேன் ஒரு வாரமா. அதுதான் என்ன குழம்பு வைக்கணும், என்ன சமையல் செய்யணும் எல்லாம் அவங்க தான் பார்க்காவ. நானா இந்த வீட்டுல அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்பங்கரை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த வீட்டுக்கு ராணி. தெரிஞ்சுக்க. நீ தான் அடுப்பங்கரையை கோட்டை விட்டுட்டு அம்மா வீடு அலைஞ்சிட்டு கிடக்கா. அப்புறம் அது இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும் அந்த வீட்டுல. அப்புறம் வாய்ஸ்டே கேட்டுட்டு இருப்பாவே. நீ சொல்ற மாதிரி அடுப்பங்கரையை பிடிச்சிட்டு இருந்தா முழு நேரம் வேலைக்காரியா தான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கணும். தெரிஞ்சுக்க. என்ன வேலை செய்யறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு? நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல கலையம் தான் அடுப்படியிலே இருக்கா. அப்ப என்ன அவளா அந்த வீட்டுக்கு மகராணி? அப்படி இல்லல. அது அவ வேலை செஞ்சாலும் நான் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும், என்ன நடக்கணும் வீட்டுல சொல்றோம், அதுபடிதான் நடக்கும். அது மாதிரி அவ நடந்துக்கிறா. அப்ப இனி ஆவட்டு, இன்னைக்கு என்ன குழம்பு நாளைக்கு என்ன குழம்புன்னு என் மாமியை கறிக்கிட்டு நான் லிஸ்ட் கொடுத்துறேன். நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் இந்த வீட்டுல நடக்கணும். அப்ப கரெக்ட் தானே?